அதாவது ஒரு 5 பேர் வந்து நாங்கள் அசிஸ்டன்ஸு சரண் சாரு ஒரு 5-6 பேர் வந்தோம். படம் பார்த்துட்டு ஆஃபீஸ் போனதுக்கு பிறகு அடுத்த நாள் ஒவ்வொருத்தரும் உள்ளே வரும்போதும் நான் தூங்கவே இல்லை சார். நானும் தூங்கவே இல்லையா? ஒவ்வொருத்தரும் அதே தான் சொல்கிறாங்க. போஸ் வந்தார். அவனா படம் நல்லா இருக்கா? என்ன மாதிரி படம்? என்ன மாதிரி படம்னா அதுக்கு உதாரணம் சொல்றதுக்கு காதல் மாதிரி இருக்குமா? வழக்கு என்ன? இல்லை வேற சேதா, பைசைக்கிள் தீவ்ஸா, உலகம் மொத்தம் இருக்கிற என்னென்னமோ நல்ல படம்னா உதாரணம் கேட்டாலும் எந்த படத்தையும் சொல்ல முடியல. இது எது மாதிரியும் இல்லை. சினிமா வந்து காலங்காலமா பாலசார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு ரிலே ரேஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி கொண்டு வந்து நம்ம பார்த்து பிரமிச்ச மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே அப்படிதான் வளர்த்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. பாலச்சந்தர் வந்து மிகப்பெரிய டைரக்டர். ஆனால் பாரதியார் சார் வந்து தொடர்ந்து 2 படம் நல்ல படம் பண்ண உடனே இவன் காலில் விழுந்தெல்லாம் இருக்கு அப்படி ஒரு படம் பண்ணிட்டாருன்னு சொன்னார். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தங்களும் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க. அதான் இந்த சினிமா. இந்த படம் இது வந்து எப்பயுமே இந்த மாதிரி டைரக்டர், முக்கியமான டைரக்டர், அவர் சொல்லுவார், இவ பயமா இருக்கியா போஸ்டர் பார்த்தா, இந்த சொல்லக்கதிராக போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு படத்தை பற்றி பேசும்போது கூட இப்போ என்ன கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா, ஐயோ பயமா இருக்கியா, இவனெல்லாம் சொல்றாங்க படம் நல்லா இருக்குன்னு. உண்மையிலேயே இந்த படத்தை ஏதோ தேட்டரில் உட்காந்து பார்க்கணும்னு நானும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வினோத்ராஜ் வந்து பாலாவா, பாலசக்தி வேலா, மிஸ்கினா, இப்போ உள்ள வெற்றிமாறனா, யாரு எந்த டைரக்டரோட கம்பேர் பண்றது? அப்படி யாருமே இங்க இல்லை இது வரைக்கும். வினோத்ராஜுக்கு வினோத்ராஜ் தான். அது கூழாங்கல் படம் பார்த்துட்டு மணிரத்னம் சார் வந்து ஒரு ஜூம் மீட்டிங்ல என்கிட்ட சொன்னாரு, படம் பார்த்துட்டீங்களான்னு எல்லாத்தையும் கேட்டாரு. பாலன் வந்து நான் பார்த்துட்டேன் சார்னு சொன்னான். அப்போ அதுக்கப்புறம் தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். சூரி அந்த கழுத்துல அப்படி போடுறது வந்து அந்த படம் அவருடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கும். எனக்கு பயமா இருக்கு நாளைக்கு தியேட்டர்ல இப்படி சத்தம் வருமானு. ஆனா நம்பிக்கை இருக்கு, யாரோ ஒருத்தர் வந்து தள்ளி நின்று நல்ல படம் பார்க்கும்போது சத்தம் போடாதீங்க சொல்றதுக்கு 4 நல்ல ரசிகர் எப்பயுமே ஒரு தியேட்டர்ல இருப்பாங்க. அதையும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதுன்னா, அப்ப முதல் நாள் இவர் பயங்கரமா சண்டை நடந்திருக்கு. அதோடைய இதுலதான் வந்து இன்னைக்கு வந்து இவர் இப்படி இந்த வாய்ஸ்ல பேசுறது, அந்த பொண்ணு அடி கூட வாங்கியிருக்கலாமோ. ஒரு சிங்கிள் ஷாட் எத்தனையோ படங்கள்ல பாக்குறோம். ஆனா இந்த படத்துடைய ஓப்பனிங்லேயே அந்த டைரக்டர் இதுதான் படம், இதை பாருங்க. சினிமாவுடைய மாபெரும் மிகப்பெரிய விஷயமே டைட்டானிக் பார்க்கும்போது டைட்டானிக் பார்ப்போம், ஒரு காக்காம்பட்டை பார்க்கும்போது காக்காம்பட்டை பார்ப்போம். அது அந்த இருட்டில் லைட் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு அது நடக்கிறது மேஜிக், ஒரு டைரக்டருடைய ஒரு ஆளுமை. இப்போ மிஸ்கின் சார் இருக்காரு, அவர் படத்தை ஏன் படம்டா பாருங்க அப்படி பார்க்க வைப்பார். அந்த மாதிரி இது வினோத்ராஜ் படம் இந்திய சினிமாவுக்கு, உலக சினிமாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்கிறதுக்கான ஒரு படம். அது வந்து இதை எடுத்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய மிக முக்கியமான, இந்த மாதிரியான நீ கண்டினியூவா செய்யுங்க. இந்த மாதிரி ஆட்கள் இப்ப இல்ல, தயவு செய்து செய்யுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இது மூலமா வரும். சூரியன் சரி, விடுதலை மூலமா வெற்றிமாறன் கரெக்டா ஒரு சேனல் மாத்தி விட்டுருக்காரு, கண்டினியூ ஆகுது வாழ்க்கையில. கருடன் மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்துக்கு ஓப்பனிங் வரும். இந்த படத்தை தியேட்டர்ல உட்காந்து 100% ரசிப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது புதுசுதான், புது அனுபவம் தான். நம்ம தியேட்டர்ல பாக்குறப்ப தெரியும், இது அனுபவம் பார்ப்பாங்கன்னு நம்புறேன் நானும்.